அந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் தண்டவாள சாலையின் நடுவே அமைந்திருக்கிறது. அந்த சாலையின் நடுவே அமைந்துள்ள தண்டவாளத்தில் பள்ளிக்கூட வேன் அந்த கடக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தெற்கு ரயில்வே மற்றும் தமிழக அரசு தரப்பில் தற்போது அந்த உயிரிழந்தவர்களின் பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு மாணவன் நிவாஸ், அவன் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். அந்த மாணவன் உயிரிழந்திருக்கான். இதே போல 16 வயது சாருமதி என்ற மாணவியும் உயிரிழந்திருக்கிறார். அவர் 11ஆம் வகுப்பு. இந்த நிவாஸ் என்ற மாணவன் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். இருவரும் அந்த தொண்டாமனத்தம் என்ற ஊரை சேர்ந்தவரும் சுப்பிரமணியபுரம் என்ற ஊரை சேர்ந்தவர்களுமான இந்த 2 மாணவிகள் சுப்பிரமணியபுரம் மற்றும் தொண்டாமனத்தம், மஞ்சக்குப்பம் ஆகிய 3 பகுதிகளைச் சேர்ந்த இந்த மாணவிகள் தான் அந்த 5 பேர் அந்த வேனில் பயணித்திருக்கிறார்கள். வேனில் பயணித்தவர்களில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் மூவர் அந்த படுகாயமடைந்த நிலையில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன. தெற்கு ரயில்வே 5 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ளது. இதே போல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அந்த 5 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களின் பெற்றோருக்கு அந்த நிவாரண உதவியை அறிவித்திருக்கிறார். இதே போல காயமடைந்தவர்களுக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும், சிறிய அளவில் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண உதவியும் தமிழக அரசின் தரப்பில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்கு ரயில்வே சார்பாகவும் அந்த உயிரிழந்த 2 ஒரு மாணவன் ஒரு மாணவி நிவாஸ் மற்றும் சாருமதி ஆகியோரின் பெற்றோருக்கு அந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை இப்போது அளித்திருக்கிறார்கள். மேலும் அந்த ஒரு சாருமதியின் சகோதரன் செலியன் என்ற மாணவனும் படுகாயமடைந்த நிலையில் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இப்ப புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வண்டியின் ஓட்டுநர், வேனின் ஓட்டுநர் மற்றும் 2 மாணவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழலில் அங்கு உள்ள அமைச்சர் இந்த சி.வி. கணேசனும் அந்த பகுதியில் நேரில் பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஆறுதலும், காயமடைந்த அந்த மாணவிகளின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் காவல்துறை அதிகாரிகள், தெற்கு ரயில்வே அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் கோட்டாட்சியர் உள்ளிட்டோரும் விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணை நடத்தி வருகிறார்கள். இங்கு மருத்துவமனையில் சென்று அமைச்சர் அமைச்சர் சி.வி. கணேசன் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த காயமடைந்தவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை அந்த அவர்களுக்கு உரிய ஆறுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை அளிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளையும் அந்த மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து அந்த அமைச்சர் உள்ளிட்டோரும் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போது அந்த பகுதி விபத்து ஏற்பட்ட அந்த பகுதியானது சிதம்பரம் அருகே உள்ள அந்த செம்மமுக்கம் ரயில் தண்டவாளம் ரயில்வே கேட் உள்ள பகுதியில் அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் அந்த வேனில் பயணித்தவர்கள், இந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள், சிகிச்சைகள் மற்றும் நிவாரண உதவிகள் உள்ளிட்டவை அங்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த பாதையிலும், சிதம்பரம் பாதையிலும் செல்லக்கூடிய அந்த விழுப்புரம், மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மார்க்கமாக செல்லும் ரயில்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே இன்று அறிவித்திருக்கிறது. இந்த கேட் கீப்பர் அந்த பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவின் அலட்சிய போக்கால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று அந்த விபத்தை நேரில் பார்வையிட்ட அந்த கிராமத்து மக்கள், தொண்டாமுத்தூர் மற்றும் சுப்பிரமணியபுரம், மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட அந்த கடலூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் அந்த பள்ளிக்கான அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகள் பயில்வதற்கு அந்த பள்ளிக்கூட வேனில் அனுப்புவது வழக்கம். இதனால் அந்த கேட் கீப்பர் ரயில் வரும்பொழுது கேட்டை மூடாமல் இருந்ததுதான் அந்த விபத்துக்கு காரணம் என்றும், பள்ளிக்கூட வேன் ஓட்டுநர் அந்த கேட் கீப்பருடன் வலியுறுத்தியதன் காரணமாக தான் அவர் கேட்டை மூடாமல் திறந்து விட்டார் என்றும் பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இருந்த போதிலும் அந்த கேட் கீப்பர் அந்த பகுதி மக்களால் தாக்கப்பட்டு அவர் சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் மொழி தெரியாத நபர்களை கேட் கீப்பராக நியமிப்பதால் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான சிக்கல்களையும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளாக கூறியிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் பாலம் அமைக்க வேண்டும், ரயில்வே பாலம் அமைக்க வேண்டும் என்றும், கடலூரின் அந்த மாநகரின் அருகிலேயே அந்த ரயில் தண்டவாளம், அந்த ரயில்வே கேட் அமைந்திருப்பதால் அதை நீக்குவதற்கான ஒரு சிறிய பாலமோ அல்லது அங்கு கீழ்மட்ட பாலமோ அல்லது சுரங்கப்பாதையோ அமைக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்றும், அதனால்தான் அந்த உயிர் பலி நேரிட்டது என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், ரயில்வே துறை, தெற்கு ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.